ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலம் சார்ந்த நியூ புக், ஓல்டு புக்னு எல்லா தகவல்களையும் கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம சிறுபஞ்ச மூலத்தை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அவர்கள். ஸோ இவர் எழுதின பாடல்களை தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேவா? மனிதனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறப்பண்புகள், அறநெறிகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த அறக்கருத்துக்களை நமக்கு சொல்லக்கூடிய நோக்கத்தில் எல்லா காலத்திலையும் இந்த நூல்களில் அறக்கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரியான ஒரு நூல் தான் நம்மளுடைய சிறுபஞ்ச மூலம். சாதிக்கிறதுக்கு வயது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னும் பொழுது பெருசாக இதில் கண்டென்ட் இல்லை. ஜஸ்ட் இந்த பாக்ஸில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் வரிக்கு வரி ரொம்ப முக்கியம். எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் ரொம்ப தரவாக பார்த்தோம். சரி, இப்போ பாருங்கள். பாடலுடைய வரி, அதோட சொற்பொருள், இலக்கண குறிப்பு, ஆசிரியர் பற்றின தகவல், பாடலுடைய பொருள்னு எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அறிவுடையார் தாமே உணர்வர். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை உணர்வாங்க? பாடலில் ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார்? ஃபஸ்ட்டு பாடல் வரியை பார்த்துருங்க. அப்புறமா நான் உங்களுக்கு அதனுடைய பொருளை சொல்கிறேன். பூவாது காய்க்கும் மரமுலை, அதாவது பூக்காமலை, அதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா பூ விடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து காயாக மாறி அது கனியாகும். ஸோ அந்த பூ விடாமல் டைரெக்டாக காய் தரக்கூடிய மரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பூவாது காய்க்கும் மரமுலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துவுல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. திரும்ப சொல்கிறேன் பாருங்க. பூவாது காய்க்கும் மரமுலை, நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துவுல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூக்காம எப்படி சில மரங்கள் வந்து காயை கொடுக்குதோ அது மாதிரி நன்மை தீமை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்த ஒரு நபர் எந்த வயதில் இருந்தாலும், வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? வயது முதிர்ந்தவரோடு அவ்வளோ மெச்சூரான பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு குவாலிட்டி உள்ளவர் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கார். ஸோ அவர் எப்படி ஒரு இதில் இன்னொரு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாத்தி அமைத்து, அதாவது ஒரு வயலில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தி அமைத்து விதை போட்டிருப்பாங்க. ஓகேவா? பாத்தி அப்படின்றது வந்து அந்த நீர் போகிறதுக்கு தகுந்த மாதிரி பாத்தி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தி போட்டு விதை போடாமலே தானே சில விதைகள் வந்து முளைக்கும். இப்போ ஒரு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு மாங்காவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருளோட கொட்டையை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே முளைச்சி வரும் இல்லையா? அதை எக்ஸாம்பிளாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ தானாக எப்படி சில விதைகள் முளைத்து வருதோ அதே மாதிரி சில நபர்கள் அதாவது நபர்களை தான் இங்கே மேதை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேவா? சில மேதைகள் பிறர் சொல்லி கொடுக்காமலே தானே என்ன பண்ணுவாங்க? உரையாமை செல்லும் உணர்வு, தானே உணர்ந்துப்பாங்க சில விஷயங்களை அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் வந்து கம்மியான ஏஜில் இருக்கக்கூடிய ஓவர் மெச்சூரிட்டியான பர்சன்ஸை மீன் பண்ணி தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கார். ஓகேவா? இந்த பாடலில் நமக்கு என்ன அணி இருக்குது அப்படின்னா உவமை அணி இருக்குது. எடுத்துக்காட்டு உவமை அணி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பாடலில் வந்திருக்கக்கூடிய அணி என்னது? எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் பாருங்கள். மூவாது அப்படின்னா முதுவை அடையாமல் அப்படின்னா என்ன? இளமையானது. முதுமை அடையலைன்னா என்ன? இளமை பருவம். நாறுவ அப்படின்னா நாற்றம் கிடையாது. நாறுவ அப்படின்னா முளைப்ப அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு பாத்தி போட்டு விதையை வந்து முளைக்காமல் தானாக ஒரு விதை முளைக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த நாறுவ அப்படிங்கிறது தான் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? நாறுவ வித்து. நாறுவ அப்படின்னா முளைப்ப அப்படின்னு அர்த்தம். வித்து அப்படின்னா என்னது? விதை அப்படின்னு அர்த்தம். இது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வித்துனா விதைன்னு சொல்லிகிட்டே வரேன். அடுத்தது பாருங்கள். தாவா. தாவா அப்படின்னா கெடாது இருக்கிறது, கெடாமல் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள். இலக்கண குறிப்பு பார்க்கலாம். அறிவார் வல்லார். ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற இந்த சவுண்டுக்கான அந்த முடியும் பொழுது ஆர் செய்வார், போவார், வருவார் அப்படிங்கிற ஆர் அப்படிங்கிற சவுண்ட் வந்ததுன்னா அது வினையாளனையும் பெயர். அந்த வினை ஆர் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது அப்படின்னா பாருங்க. அறியக்கூடியது ஒரு வினை. அறிவார் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வல்லார். வல்லார்னா வல்லமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த வல்லார் அப்படிங்கிறது ஒரு வினையாளனையும் பெயராக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆறுன்ற சவுண்டில் முடிஞ்சதுன்னா அது வினையாளனையும் பெயர். அடுத்தது பாருங்க. விதையாமை உரையாமை. விதையாமை அப்படிங்கிறது ஒரு செடியில் ஒரு விதை இருக்குது அப்படின்னா அது முளைக்கிறது, அதான் விதைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ அந்த விதை முளைக்காமல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதை விதையாமை அப்படின்னு நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ விதையாமை அப்புறம் பாருங்கள் உரையாமை, ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது இல்லையா. அப்போ எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு விதை விதைக்குது அப்படின்னா விதைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முளைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் வந்துட்டு விதைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்லையா. விதைத்தல் அப்படிங்கிறது என்னது, ஒரு தொழில். ஆனால் இந்த இடத்துல விதையாமைன்னு இருக்கிறதுனால அது எதிர்மறையில் சொல்கிறோம், ப்ளஸ் தொழிலில் இருக்கிறதுனால அது தொழில் பெயர்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? திரும்ப சொல்ல பாருங்க, விதையாமை உரையாமை அப்படிங்கிறது தொழில் பெயர்கள் தான். ஆனால் அது எதிர்மறையாக இருக்கிறதுனால எதிர்மறை தொழில் பெயர்கள், நெகட்டிவாக இருக்கிறதுனால எதிர்மறை தொழில் பெயர்கள். அடுத்தது தாவா. தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது தாவாத அப்படின்னு வரணும். ஆனால் இந்த இந்த இடத்துல வரல, மறைந்து கட்டு இருக்கு. ஸோ அப்போ தாவா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தாவா அப்படிங்கிற சவுண்டு வந்திருக்கு. ஸோ சவுண்டு வந்ததுனால அது பெயரெச்சம். ப்ளஸ் அந்த கடைசி எழுத்து மறைந்து வந்திருக்கிறதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா. ஸோ ஈறுகெட்ட பெயரெச்சம்னு சொல்லலாம். ஏன் எதிர்மறைன்னு சொல்கிறோன்னா, தாவாத அப்படின்னு ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு ஆப்போசிட்டாக வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கிளியரா? சரி, அடுத்தது பாருங்கள், பகுபத உறுப்பு இலக்கணம். உரையாமை. உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. உரைங்கிறது பகுதி, ஈ சந்தி, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, மைங்கிறது தொழிற்பெயர் விகுதி. ஸோ மைங்கிறது எப்பொழுதுமே விகுதின்றது தெரியும். ஆனால் அந்த கடைசியாக வர்றது விகுதி தான், ஃபஸ்ட்டு வர்றது பகுதி தான். ஆனால் இங்கே ஏன் தொழிற்பெயர் விகுதின்னு கொடுத்துருக்கோன்னா, உரையாமை விதையாமைங்கிறது தொழிற்பெயர்னு இப்போ தான் நான் சொன்னேன். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், காய்க்கும். இதை நம்ம பார்க்கலாம். காய் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் காய்ங்கிறது பகுதி, இக்கு சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை, இந்த உம்முங்கிறது என்னது, பெயரச்ச விகுதி. ஓகேவா. ஸோ விகுதிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காய்க்கும் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடியதாக ஒரு காயை பற்றின ஒரு விஷயத்தை இங்கே மீன் பண்ணுறதுனால உம்முங்கிறது பெயரச்ச விகுதியாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த நூல்வெளி பாக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நூல் பற்றின தகவலும் அந்த நூலை எழுதின ஆசிரியரை பற்றின தகவலும் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தமிழில் நீதி நூல்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேவா. சங்க இலக்கியங்களை தொடர்ந்து என்ன வருது, நீதி நூல்கள் உருவாகுது. இது கேட்கலாம், கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதில் 11 கீழ்கணக்கு நூல்கள், இந்த நீதி நூல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி தொகுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு நீதி நூல்னு சொல்லலாம், 11 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடியது. 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். சிறுபஞ்ச மூலம்னா என்னது, 5 சிறிய வேர்கள் அப்படின்னு பொருள். இதெல்லாம் வந்து நிறைய தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்த பாக்ஸ் அவ்வளோ முக்கியமான பாக்ஸ். இதில் இருந்து நிறைய தமிழ் வினாக்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு பாருங்கள், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதெல்லாம் வந்துட்டு அந்த 5 வேர்கள். இந்த 5 வேர்களில் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் வந்து பொருந்தாதது எது, இல்லை சரியான இணை எது சரியான இதையும் கேட்க மாட்டாங்க. இந்த வேர்கள் சரியான அந்த 5ஐயும் தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த சிறுபஞ்ச மூலம் இதோடு தொடர்புடைய மற்ற நூல்கள் பாருங்கள், திரிகடுகம். இது நம்ம ஆல்ரெடி திரிகடுகம் ஸ்கூல் புக்கில் நியூ புக் ஓல்டு புக்னு எல்லாத்தையும் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் ஆட் பண்ணுறேன், கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாதி. ஸோ இது எல்லாமே மருந்து பொருட்களை அடிப்படையாக கொண்டு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது. திரிகடுகம்னு போது 3 கருத்து, சிறுபஞ்ச மூலம் 5 கருத்து, ஏழாதி 6 கருத்து. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒவ்வொரு இதில் என்ன மருந்து பொருளை அடிப்படையாக வச்சு அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக படித்து வச்சுக்கணும். ஓகேவா. திரிகடுகம்னா 3, சிறுபஞ்ச மூலம் 5, ஏழாதி 6. இந்த இடத்துல பஞ்சம் அப்படின்னு இருக்குது இல்லையா, சிறு பஞ்சம், பஞ்ச அப்படின்னு இருக்குது. பஞ்ச் அப்படின்னா என்ன, 5 இல்லையா. எப்படி அஷ்டம்னா 8ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பஞ்ச அப்படின்னும் பொழுது 5 அப்படிங்கிற பொருளில் வரும். ஸோ அப்போ 5 வகையான வேர்கள் இதில் இருக்கும். அந்த வேர்களை சரியாக படிச்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், சிறுபஞ்ச மூல பாடலில் 5 கருத்துக்கள் மக்களுடைய அறியாமையை போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலில் நன்மை தருவது, தீமை தருவது, அப்புறம் நகைப்புக்குரியது அப்படிங்கிற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்பாங்க. எந்த பாடல்களில் நன்மை தருவது, தீமை தருவது, நகைப்புக்குரியது அப்படின்னு சொல்லி வாழ்வியல் உண்மைகளை நமக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் யார், காரியாசான். முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே.
மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரினுடைய மாணாக்கர். மகன் கிடையாது, மாணாக்கர். இப்போ இதுவும் வந்து கேட்பாங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர் யார், அல்லது காரியாசன் யாருடைய மாணவர் அப்படின்னு கேட்பாங்க. காரியாசரனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காரி அப்படிங்கிறது. இயற்பெயர் என்னது? காரி. ஆசான் அப்படிங்கிறது அவருடைய தொழில். ஸோ அவருடைய தொழில் அடிப்படையில் அவருக்கு காரி ஆசான், அதாவது மாக்காரி ஆசான் அப்படின்னு சொல்லி பாயிர செய்யுள் வந்து இவரை சொல்லுது. நம்ம இவர் தொழில் பெயரையும் சேர்த்து காரி ஆசான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மாக்காரி ஆசான்னு எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்டால் என்னது? பாயுர செய்யுள் இவரை மாக்காரி ஆசான் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்க, ஒரு முக்கியமான பாக்ஸ் இருக்கு, இதையும் பார்த்துட்டு போயிடலாம். சாதனைக்கு வயது தடை கிடையாது. 10 வயதிற்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். 11 வயதுல கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர் பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யாருன்னா பாரதியார். 15 வயதுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன்னுடைய கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16 வயதுல தன்னுடைய தந்தையினுடைய போர் படையில தளபதி ஆனது யார் அப்படின்னா மாவீரர் அலெக்சாண்டர். 17வது வயதுல பைசா நகர சாய்ந்த கோபுரத்தினுடைய விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆய்ந்தவர் யார் அப்படின்னா கலீலியோ. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, அதனால தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஏஜ் யாரு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 6 அறக்கருத்துக்கள் இருக்கக்கூடிய நூல் என்னது? ஏழாதி. 3 அறக்கருத்துக்கள் இருக்கக்கூடிய நூல் என்னது? திருக்கடுகம். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிறுபஞ்ச நூல் பாடலை இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இதுலையும் வந்து பாடலினுடைய வரி, அப்புறம் பாடலுடைய ஆசிரியர் பற்றி, பாடலுடைய பொருள், அப்புறம் இலக்கண குறிப்புங்கிற மாதிரி எல்லாமே தான் படிக்கணும். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஓகேவா? இந்த பாடல் சிலருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம், ஏன்னா அந்த ஓல்டு புக் படித்த பர்சன்ஸ்க்கு அது எளிமையாக இருக்கும். நியூ புக் படித்தவங்களுக்கு நியூ புக் எளிமையாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ அடுத்து இன்னும் அப்கமிங் இயர்ஸில் அடுத்து இன்னும் ஒரு நியூ புக் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போ எந்த பாடல் கொடுத்தாலும் பாடலுடைய பொருளை உள்வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாடலுடைய வரி பாருங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஆசிரியர் யாரு? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். யாரு? காரி. ஏன் காரின்னு சொல்கிறேன்? இவருடைய இயற்பெயர் என்னது? காரி. அவருடைய தொழில் பெயர் என்னது? ஆசான். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம காரி ஆசான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கண் வனப்பு. கண் அப்படின்னா என்ன? நம்மளுடைய கண். வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். வனப்புனா என்னது? அழகு அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு எது அழகு அப்படின்னா கண்ணோட்டம். அதாவது பார்க்குறவங்க ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு விஷயம், ஒரு படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இரக்கம் கொள்கிறோம் அப்படின்னா அதுதான் கண்ணுக்கு அழகு. அப்போ கண்ணுக்கு அழகு எதுனா இரக்கம் கொள்வது தான். ஓகேவா? கால் வனப்பு செல்லாமை. செல்லாமைனா அதுக்காக காலை வச்சுட்டு எங்கேயும் போகாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. காலுக்கு அழகு எது? கால் வனப்பு. காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் வேணும், எனக்கு இது கொடு, இல்லை எனக்கு இவ்வளோ காசு கொடு, இல்லை எனக்கு இந்த பொருளை கொடு அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்டு போய் நிற்கிறது. ஸோ அதுதான் வந்து கால்வனப்பு செல்லாமை. பிறரிடம் ஒரு விஷயத்த கேட்டு செல்லாமல் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, எண் வனப்பு. எண் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு எதை சொல்றாங்க அப்படின்னா ஆராய்ச்சியை சொல்றாங்க. ஓகேவா? எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தன்னுடைய முடிவு, ஒரு விஷயம் ஆராய்ச்சின்னு இல்லை, இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம துணிஞ்சு சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? அந்த நம்மளுடைய எண்ணத்துக்கு அழகு. என் வனப்பு இத்துணையாம், இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய முடிவை சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது? அந்த எண்ணத்துக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சிக்கு அழகு தன்னுடைய முடிவை துணிந்து சொல்கிறது. அடுத்தது பாருங்க, பண் வனப்பு கேட்டார் நன்றென்றால். பண் அப்படின்னா என்ன? பண்ணுனா என்னது? இசை, அதாவது பாட்டு இல்லையா? ஸோ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா பாடும் பொழுது மற்றவங்க கேட்குறாங்க இல்லையா? கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாட்டுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டு பாட்டு பாடும் பொழுது காதை புத்திட்டு ஓடிடக்கூடாது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, கிழர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நின்றென்றல் வனப்பு. கிழர் வேந்தன். வேந்தன்னா என்ன? மன்னன். வேந்தன்னா என்னது? மன்னன். ஸோ அப்போ அந்த மன்னனுக்கு அழகு எது அப்படின்னா குடிமக்கள் எல்லாருமே கஷ்டப்படாமல் வருத்தப்படாமல் என்னை மன்னன் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு குடிமக்கள் அந்த மன்னனோட பற்றி ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க அப்படின்னா, அவனை பற்றி புகழ்ந்து சொன்னாங்க அப்படின்னா அதுதான் அந்த மன்னனுக்கு அழகு. அப்போ கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் கொள்வது. காலுக்கு அழகு மற்றவங்கள்ட்ட பொருள் வேணும்னு போய் கேட்காம இருக்கிறது.
என் வனப்பு தன்னுடைய எண்ணத்துக்கு அழகுனது, இதுதான் என்னுடைய முடிவுன்னு துணிஞ்சு சொல்கிறது. பண்ணுக்கு அழகு, பாடலுக்கு அழகு, கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது. மன்னனுக்கு அழகு, தன்னுடைய மக்கள் நல்ல வருத்தம் இல்லாமல் நம்ம மன்னன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறது. ஸோ இதுதான் இந்த விஷயங்களுக்கு அழகுன்னு சொல்லி காரியாசான் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ பாருங்க, கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா என்னது? இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு, என் வனப்புனா இந்த இடத்துல ஆராய்ச்சி. என்னன்னா ஆராய்ச்சி, வனப்புனா அழகு. ஸோ ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா என்னது? அழகு. கிழர் வேந்தன், புகழுக்குரிய அரசன். வேந்தன்னா அரசன், கிழர் அப்படின்னும் பொழுது புகழ். ஓகேவா? அடுத்தது வாட்டான், வாட்டான்னா வருத்த மாட்டான். வாட்டான் அப்படி, அதாவது வாட்டம்ன்றது வேற, வாட்டான்றது வேற. வாட்டான்னா மற்றவங்க நம்மளை செய்கிறது. அப்போ மன்னன் எங்களை வருத்தப்பட விட மாட்டான், வருத்த மாட்டான் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இலக்கண குறிப்பு. கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல், இது எல்லாமே தொழிற்பெயர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னது தள்ளுன்னு வந்தால் தானே தொழிற்பெயர். ஸோ அப்போ இது ட்ரல்லுன்னு முடிஞ்சிருக்கு, இது தள்ளு. மற்றதெல்லாம் இது மையி, இது டம்முன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஏன் இதெல்லாம் தொழிற்பெயர்னு சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கண்ணோட்டத்துக்கு பொருள் என்ன பார்த்தோம்? இரக்கம் கொள்ளுதல், கொள்ளுதல். இன்டைரக்டாக அங்கே தள்ளு வருதா? அடுத்தது பாருங்கள், செல்லாமை. செல்லாமைன்னா என்ன? பிறரிடம் தனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று இறந்து செல்லுதல். அப்போ அந்த இடத்துல செல்லுதல், செல்லாமல் இருத்தல் அப்படின்ற ஒரு, இந்த இடத்துல தள்ளுங்கிறது இன்டைரக்டாக வந்துடும். ஓகேவா? அடுத்தது இங்கே என்றல். அப்போ சொல்லுதல், என்றல்னா சொல்லுதல்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இன்டைரக்டாக தள்ளுங்கிறது வந்துடும். தொழிற்பெயரை ரிலேட் பண்ணுறதுனால இது தொழிற்பெயர். ஓகே, அடுத்தது பாருங்க, கேட்டார், வாட்டான். ஆர்னு வந்திருக்கு, ஆண் வந்திருக்கு. ஸோ இது பலர்பால், இது ஆண்பால். அப்போ வினையால் அணையும் பெயர்கள். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். ஓகேவா? காரியாசன் அவர்கள் மதுரை தமிழ் ஆசிரியர். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன நூல் சொல்லுது? சிறப்பு பாயிரம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணவர். ஓகேவா? அப்போ கனிமேதாவியாரும் இவரும் என்னது? ஒரு ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, பெரும்பாலும் பொது அறக்கருத்துக்களும் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் எந்த நூலில் இருக்குது? சிறுபஞ்ச நூலில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்பாங்க, இது டைரெக்டாகவே கேட்பாங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் சிறுபஞ்ச மூலம். சரி, ஆசிரியரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆசிரியர் குறிப்பு, இப்போ பார்த்த ஆசிரியர் குறிப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நூல் குறிப்பு பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன அந்த 5 வேர்கள் ரொம்ப முக்கியம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமொழி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் மக்களுடைய மனநோயை போக்கக்கூடியது. ஓகேவா? 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஆசிரியர் காரியாசான். கடவுள் வாழ்த்துடன் 97, இதை நோட் பண்ணிக்கோங்க, 97 வெண்பாக்கள் உள்ளது. அவள் சிறுபஞ்ச மூலத்தில் மொத்தம் 97 பாடல்கள் இருக்குது. இதுவும் கேட்பாங்க. ஓகேவா? சரி, அப்படியே புக் பேக் ட்ரை பண்ணுங்கள். தெரிலனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். பின்வரும் நிலை அணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு செய்யுளில் முன்னாடி அந்த ஒரு சொல்லோ அல்லது பொருளோ மறுபடியும் அந்த பாடலில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். அதில் சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, உவமை பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறோம். பின்வரும் நிலை அணியை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ அது என்னென்னன்றதை பார்த்தாச்சு. இந்த சொல் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும் பொருளும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பொருள் மட்டும் வெவ்வேறு சொல்ல வச்சு ரிப்பீட் ஆகுதுன்னா அதை பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடலில் உவமை ரிப்பீட் ஆச்சுன்னா உவமை பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நமக்கு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி கொடுத்துருக்காங்க. என்னது? கண்வனப்பு, கண்ணோட்டம். இந்த இடத்துல வனப்புங்கிறது மீண்டும் மீண்டும் என்னது? அழகுங்கிற பொருளில் வருது. அதனால இது நம்ம சொற்பொருள் பின்வரும் நிலை அணியில் சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சிறுபஞ்ச மூலம் சார்ந்து ரொம்பவே டீட்டெயிலாக நியூ புக் ஓல்டு புக் தகவல்களை பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.